அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற செல்லக்குட்டி. ஆமாங்க, செல்லக்குட்டின்னு ஒரு படம், அதுவும் செந்தாவின் செல்லக்குட்டி. அதான் அந்த படத்தோட முழு நாமகரணம். படம் எப்படி இருக்கு, உண்மையா செந்தமிழ் மனம் வீசுதா அந்த படத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா வீசுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தோட எழுத்தாளர், அதாவது திரைக்கதை வசனம் செந்தமிழன். ஆமா, இவர் சிந்துநதி பூ அப்படின்னு ஒரு படம் கேட்டு குஞ்சுமோன் சௌந்தர்யம் மியூசிக்ல இன்னைய வரைக்கும் அந்த பாட்டெல்லாம் நம்ம அப்படியே மனசுக்குள்ளார ஓடிட்டு இருக்குது. அப்படி ஒரு படம் கொடுத்தாரு செந்தமிழன். அதுக்கப்புறம் அது பண்ணாரு, இது பண்ணாரு. இப்ப கூட ஜென்டில்மனோ முதல்வனோ பார்ட் 2 இவர் தான் இயக்க போறாரு, கேட்டு குஞ்சுமோன் தயாரிப்புல அப்படின்லாம் பேச்சு இருந்தது. அந்த செந்தமிழன் இந்த படத்துல திரைக்கதை ஆசிரியர் பிளஸ் வசனகர்த்தா. அது இல்லாம இந்த படத்தோட கதாநாயகியோட அப்பாவும் அவர் தான். ஆமா, இந்த படத்தோட கதை என்ன முதல்ல பார்த்துருவோம். இந்த படத்தோட இயக்குனர் செந்தமிழன் திரைக்கதை வசனம். இந்த படத்தோட இயக்குனர் சகாயநாதன். அவர் தான் இந்த படத்தை இயக்கி இருக்கிறாரு. ஸ்ரீ சித்ரா பௌர்ணமி பிலிம் பேனர்ல வி மணிபாய் அவர் தயாரிச்சு, செந்தமிழன் எப்படி ஹீரோயினுக்கு அப்பாவோ இந்த வி மணிபாய் ஹீரோவோட அண்ணனா வராரு. ஒரு ஹீரோ, 2 ஹீரோ இருக்காங்க படத்துல, ஒரு ஹீரோவோட அண்ணனா வராரு. இந்த படத்தோட கதையும் களமும் முதல்ல பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை நம்ம ஊர்ல நாம படிச்சப்போ கேட்ட, இல்ல நாம வாழ்ந்த, இல்ல நம்ம நண்பர்கள் வாழ்ந்த ஒரு கதை தாங்க அந்த படத்தோட கதையும் களமும். ஆமா, 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு ஆணு, கிட்டத்தட்ட ஒரே வசதி வாய்ப்பு, இனம் மனம் எல்லாம் அவங்க ஒன்னா படிச்சுட்டு இருக்காங்க ஸ்கூல்ல இருந்து. கிட்டத்தட்ட அவங்க ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு வர்றப்போ அவங்களுக்கு புதுசா ஒரு நட்பு, ஒரு பையன் அவங்களோட ஜாயின் ஆகிறான். அவன் அந்த பெண் மீது காதல் கொள்றான். கூடவே இருக்கிற இவனுக்கு காதல் அந்த பெண் மீது இல்ல. ஆனா அந்த பெண்ணுக்கு இந்த கூட இருக்கிறவன் மேல சின்ன வயசுல இருந்தே காதல். ஆனா இந்த சின்ன வயசுல இருந்து கூட இருக்கிறவன் இவனோட காதலுக்கு தூது போறான். அந்த பெண் திட்டி அனுப்புறா. அதன் பிறகு கல்லூரி, இப்போ இந்த இடையில ஜாயின் ஆகிறான்ல அந்த பையன், இவங்க நட்புல அந்த பையன் நல்லா படிக்கக்கூடிய பையன். ஆனா இவங்களோட இனம் மனம் குணம்லாம் இல்லை. நான் இனம்ன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் கம்மி கிரேடு உள்ள ஜாதியை சேர்ந்தவன். இப்போ இவங்களுக்கு படிப்புல கிரேடு கம்மியா இருக்குது. இவங்க 2 பேருக்கும் அவன் சில விஷயங்களை படிப்புல சொல்லி தரான். இவங்க 2 பேரும் ஹைப் ஆகுறாங்க. அதே மாதிரி ஹையர் செகண்டரியில இவங்க 2 பேரும் இன்னும் நண்பர்கள்லாம் பாஸ் ஆயிடுறாங்க. இவங்களை சொல்லி கொடுத்தான் பாருங்க, அவன் ஃபெயிலா போயிடுறான். குடும்ப சூழல் இன்னும் பிற காரணங்களால இவள் மீது உள்ள காதலாலும் அவன் ஃபெயிலா போறதுக்கு ஒரு காரணமாயிடுது. இப்ப இவங்கெல்லாம் ஒரே கல்லூரிக்கு போறாங்க. அவங்க இவங்களோட நட்பு இன்னும் டீப் ஆகுது. இதை பார்த்து வெறுப்பாகிறான் நம்ம ஃபெயிலா போன அந்த ஹீரோ. இப்போ இவன் மீது ஒரு வஞ்சம் கொண்டிருக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி நண்பர்கள் சிலர் காமெடியா பேசுறேன், அடுத்தவனோட கதை நமக்கு வேடிக்கை தானே, இது வாடிக்கை இல்லைங்களா. அதை சில நண்பர்கள் எல்லாம் இவங்க 2 பேரும் பழகிறத திரித்து கூறுறாங்க. நான் இவனுக்கு அந்த சின்ன வயசுல இருந்து பழகினவனுக்கு, கல்லூரி வரை போயிட்டு இருக்கவனுக்கு அவங்க மேல காதல்லாம் இல்லை. ஆனா அது அப்படி இப்படி தப்பா கூற இவன் டென்ஷன் ஆகிறான். அந்த டென்ஷன் அவனை எது வரைக்கும் கொண்டு போகுது, இந்த ஹீரோயின் அவனுக்கு கிடைச்சாலா இவனுக்கு கிடைச்சாலா, இல்ல யாருக்குமே கிடைக்காம என்ன ஆகுறா ஏதாகிறா, இறுதியில என்ன அப்படிங்கிறதுல ஒரு பாடம், ஒரு நீதியை சொல்லி, நியாயமான ஒரு நீதியை சொல்லி, உங்கள் மீது காதல் இல்லாதவர்களை நீங்க வற்புறுத்தாதீங்க. நீங்க அவங்களை ஒன்சைடா காதலிக்கிறீங்கிறதுக்காக உங்களை காதலிக்கணும்னு ஒண்ணும் இல்லை. உங்களை உற்சாகப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள், நீ நல்லா ஓவியம் வரைகிற, நீ நல்லா கவிதை எழுதுற அப்படின்னு சொன்னா அதை காதலா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பாடத்தோட கொஞ்சம் சுபமா முடிய வேண்டிய படம் கொஞ்சம் சோகமா முடியுது. அதுதான் இந்த படத்தோட கிளைமாக்ஸ். அது இந்த படத்துக்கு பலம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சில படங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி முடியாம வேற மாதிரி முடிஞ்சதுன்னா அது வேற லெவல்ல இருக்கும். அப்படி வேற லெவல்ல இருக்குது இந்த செல்லக்குட்டி. இந்த படத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வி மணிபாய் ப்ரொடியூசர். அவர் இந்த படத்துல ஸ்ரீ சித்ரா பௌர்ணமி பிலிமோட ப்ரொடியூசர் அவர் தான். அவர் இந்த படத்துல அண்ணன் கேரக்டர் ஹீரோ, ஒரு ஹீரோக்கு, அதாவது அந்த பொண்ணோட வசதியான, அதாவது அந்த பொண்ணு விரும்புற அந்த பையனுக்கு. அதே மாதிரி இந்த பொண்ணோட அப்பாவா இயக்குனர் செந்தமிழன் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துல திரைக்கதை வசனம் எழுதுனதோட நடிக்கவும் செய்திருக்கிறாரு. இந்த படத்துல சகாயநாதன் உண்மையாவே வித்தியாசமா விறுவிறுப்பா தர முயன்று அதுல 50ல 60% வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. இந்த படத்துல இவங்க இல்லாம டாக்டர் டிட்டோ மற்றும் மகேஷ், இந்த 2 ஹீரோ. அதுல அதே மாதிரி 2 ஹீரோயின், தீபிக்ஷா சிம்ரன். அது 2 சிம்ரன், நம்ம பழைய சிம்ரன்ல புது சிம்ரன் அவங்க ஒருத்தவங்க நடிச்சிருக்கிறாங்க.
இந்த 2 பேரும் நடிச்சிருக்கிறாங்க. இது இல்லாம சாம்ஸ், நமக்கு தெரிஞ்ச நடிகர், காமெடி நடிகர் சாம்ஸ், ஜான்கிரி மதுமிதா காமெடி நடிகை, திடீயன் அவர் ஒரு வளர்ந்து வரும் காமெடி நடிகர், சாப்ளின் பால் கூட இருக்கிறாரு, மணி, லக்ஷ்மி, புஷ்பலதா, இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. இப்படத்துக்கு வந்து டிஎஸ் முரளிதரன் அவர் தான் வந்து மியூசிக் போட்டிருக்கிறாரு. அவர் இன்னைக்கு வந்து அமரர் ஆகிட்டாரு. ஆனாலும் அவருடைய இசை இந்த படத்துல பேசப்படுற அளவில் இருக்குது. பாடல்கள் இசையிலேயே இன்னொருத்தரும் இருக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கணேஷ்ராம். அவர் தான் PS கணேஷ்ராம்னு சொல்லிட்டு அவர் வந்து லாஸ்ட் ஒரு பாட்டை மட்டும் இந்த படத்துக்காக போட்டிருக்கிறாரு. இந்த படத்துக்கு சிற்பி அவர் வந்து நம்ம பழைய மியூசிக் டைரக்டர் சிற்பி வந்து பின்னணி இசை கொடுத்துருக்கிறாரு. பால் லிங்ஸ்டன், பாலா பழனியப்பன் இவங்க எல்லாம் ஒளிப்பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஓம் பிரகாஷோட சண்டை காட்சி இந்த படத்துக்கு பெரிய பிளஸ். அது மாதிரி பாபி ஆண்டோனியோட நடனங்களும் படத்துக்கு புதுமுகங்களை நமக்கு பழைய முகமா நல்லா டான்ஸ் ஆட தெரிஞ்ச முகமா காட்டுறதுக்கு அதுவும் ஒரு காரணம். இது படத்துல நிறையும் குறையும் இருக்குது. அதுல நிறையவே இருக்குது, குறை அங்கங்க இருக்குது. அதனால இந்த செல்லக்குட்டிய நாமளும் வெள்ளக்கட்டையா நினைச்சு ஏத்துக்கிட்டோம்னா இந்த படம் வெற்றி பெறும். அது இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆனோன்னா உங்க கையில தான் இருக்குது. செல்லக்குட்டி வெள்ளக்கட்டியா இல்ல மண்ணு கட்டியா அப்படிங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.